அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை தோறும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் நம் எல்லோருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பிற்குரியது. அல்லாஹினுடைய மகத்துவமான ஒரு நாளாக அது இருக்கிறது. சொல்லப்போனால் சய்யிதுல் ஐயாம், நாட்களின் தலை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டது. இன்னும் எக்கச்சக்கமான தனிச்சிறப்புகள் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிறது. அந்த தனிச்சிறப்புகளை பெருமைப்படுத்தும் விதமாக, அதை போற்றும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையை மையப்படுத்தி சில நல்லமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலே ஒரு பிரதானமான ஒரு நல்லமல் என்னவென்றால், சூரா கஹ்ஃபை அந்த நாளிலே நாம் ஓதிவிடுவது. சூரா கஹ்ஃப் என்பது ஒரு மகத்தான ஒரு அத்தியாயம். ஈமானிய பாடத்தை சொல்லித்தரக்கூடிய அத்தியாயம். சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் தாங்கிக் கொள்கிற பொழுது அதனால் என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை ரொம்ப தத்ரூபமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு அத்தியாயம். அதனுடைய வசனங்களும் அதிலே வரக்கூடிய செய்திகளும் அதனுடைய நிகழ்வுகளும் உள்ளபடியே நமக்கு ஒரு ஈமானிய பாடம்தான் அது. அந்த அத்தியாயத்தை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான பலன்கள் என்ன என்பது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம் என்பதை நாம் இந்த காணொளியிலே தெரிந்து கொள்வோம். முழுமையாக பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, முதலாவது சூரா கஹ்ஃப் எங்கே இருக்கிறது என்றால் 15வது ஜுசுவிலே இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் சூரா கஹ்ஃப். இப்போ 30 ஜுசு இருக்கு இல்லையா, 30 ஜுசுவில் 15வது ஜுசுவில் அதனுடைய துவக்கத்தில் பனு இஸ்ராயில் என்கின்ற அத்தியாயம் துவங்கும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரா கஹ்ஃப். இதை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய 5 பலன்கள் என்ன? முதல் பலன் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமையிலே சூரா கஹ்ஃபை ஓதுகிறாரோ அதன் மூலமாக அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவர் இது ஓதுறதுனால அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு ஒளியை தருகிறான், ஒரு பிரகாசத்தை தருகிறான். இன்னும் கூடுதலாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஜ்ஜால் என்பவன் மிக கொடியவன், மறுமையினுடைய நெருக்கத்திலே, கியாமத்தினுடைய நெருக்கத்திலே வரக்கூடியவன். அவனுடைய குழப்பம் என்பது ரொம்ப பெருசு. காலையில் முஸ்லீமாக இருக்கிறவன்லாம் மாலையில் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஈமானுடைய வட்டத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். அது அவனுடைய குழப்பம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அந்த தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு இந்த சூரா கஹ்ஃப் மனிதனை காக்கும். இப்போ முதல் பலன் இது. ரெண்டாவது, இந்த கஹ்ஃப் சூராவை ஓதுவதன் மூலமாக பாவ மன்னிப்பை இதன் மூலமாக பெற்றுத்தர முடிகிறது. 2 ஜும்மாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் இவர் ஓதக்கூடிய சூரா கஹ்ஃபின் மூலமாக அல்லாஹ் அழிக்கிறான், மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதில் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லித் தருகிறார்கள். மூணாவது முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, எவர் ஒருவர் வழக்கமாக வாராவாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதுகிறாரோ அதன் வழியாக அல்லாஹ் அவருக்கு ஒளியை தந்து, அந்த ஒளி என்ன செய்யும் என்றால், இவர் நாளை மரணித்து விட்டால், இவர் மௌத்தாகிவிட்டால் இவருடைய கபருக்கு அது வெளிச்சமாகவும் இருக்கும். கபரில் ஏற்பட இருக்கிற வேதனையை விட்டும் இவரை பாதுகாக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பாக இந்த செய்தி பல நூல்களிலே பதிவாக இருக்கிறது. குறிப்பாக திருக்குரானின் விரிவுரைகளில் முக்கியமான விரிவுரையாக இருக்கக்கூடிய குர்துபி என்கின்ற நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இது 3வது பலன். 4வது பலன் என்னன்னா, சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனம், அதே மாதிரி சூரா கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனம், யார் இதை தினசரி வழக்கமாக ஓதுவாரோ, அதை யார் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்கிறாரோ, நிச்சயமாக இவர்களுக்கு தஜ்ஜாலினுடைய எந்த தீங்கும் ஏற்படாது. சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனம், கடைசி 10 வசனம், யார் இதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்கிறார்களோ, யார் மனநமிட்டு இதை ஓதியும் வருகிறார்களோ, தஜ்ஜாலினுடைய எந்த தீங்கிலும் இவர் மாட்டிக்கொள்ள மாட்டார், இவர் அகப்பட்டு கொள்ள மாட்டார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை செய்தனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. தப்சீர் இப்னு கஸீரிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இப்போ சூரா கஹ்ஃபை வாராவாரம் வெள்ளிக்கிழமை ஓதி வரக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலன் என்னவென்றால், அவர் அனைத்து விதமான குழப்பங்களை விட்டு, சோதனைகளை விட்டு, குறிப்பாக ஃபித்னாக்களில், சங்கடங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த சூரா அவரை பாதுகாக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸை நான் இங்கே
கவனப்படுத்த வேண்டும். இந்த 5 மிகப்பெரிய பலன்களையும் சூரா கஹ்ஃப் நமக்கு பெற்றுத் தருகிறது. எனவே வாரம் வியாழன் மாலையிலிருந்தே நாம் ஓத துவங்கி விடலாம். வெள்ளிக்கிழமை குறிப்பாக சொல்லப்போன அறிஞர்களிலே சிலர் சொல்கிறார்கள் ஜும்மா தொழுகைக்கு முன்பாக சூரா கஹ்ஃபை ஓதி முடித்து விட வேண்டும் என்று. எனவே அந்த ஜும்மா தொழுகைக்கு முன்னால் முடிந்தால் ஓதி முடித்து விடுங்கள். இல்லாத பட்சத்திலே வெள்ளிக்கிழமை மக்ரிபுக்கு முன்னால் வரை, அசர் வரை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த சூரா கஹ்ஃபை வழக்கமாக வாரம் ஓதுவதின் பலனாக இந்த 5 பெரும் பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த செய்தியை நாம் உள்வாங்குவதோடு இதை அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.